குயின் ஆஃப் த ரிங்ல வின் பண்ண ஜேட் கார்கலுக்கும் இப்போ உமன் சாம்பியனா இருக்கிற டிஃபினிக்கும் சம்மர் ஸ்லாம்ல மேட்ச் நடந்தது. ரெண்டு பேருமே ஒரு தரமான ரெஸ்லர்ஸ். டிஃபினி பாத்தீங்கன்னா இப்ப பிரைம் டைம்ல பீக்ல இருக்கிற ஒரு ரெஸ்லர்னே சொல்லலாம். ஜேட் கார்கலும் சாதாரணமா கிடையாது. ராயல் ரம்போல ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் பீக் பண்ணிட்டு இப்போ முன்னேறிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த மேட்ச் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய மூவ்மெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி டிஃபினி பாத்தீங்கன்னா ஜேட் கார்கலை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜேட் கார்கலுக்கு இருக்கிற பவர் ஹவுஸ்னால பாத்தீங்கன்னா டிஃபினியை ரொம்பவே டாமினேட் பண்ணாங்க. ஜேட் கார்கல் தன்னோட ஸ்மாக் போட்டுமே டிஃபினி பின் ஆகல. அதுதான் பாத்தீங்கன்னா டிஃபினியோட பவர். ஃபைனலா ரெண்டாவது ஸ்மாக் போடுறப்ப அதை சாமியத்தியமா கன்வெர்ட் பண்ணிட்டு டிஃபினி இந்த மேட்சை வின் பண்றாங்க. ஸ்டில் ரா உமன் சாம்பியன்ஷிப்பா டிஃபினி வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதை தொடர்ந்து ரொம்ப நாளா பனிப்போரா போயிட்டு இருந்த ரா டாக் டீம் உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் நடக்குது. இதுல பிளிஸ் சார்லட் ஃபிளேர் பாத்தீங்கன்னா ரக்கல் அண்ட் ராக் எதிர்கொண்டாங்க. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சார்லட்டும் பிளிஸும் நிறைய தடவை இவங்கள பின் பண்ணியிருக்காங்க சிங்கிள் மேட்ச்ல. ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல மட்டும் இவங்க தோத்துட்டாங்கன்னா மறுபடியும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை மோத முடியும். எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னா சார்லட் ஃபிளேர் தனியான ஒரு டைட்டிலுக்கு தான் போகணும். பட் டாக் டீமுக்கு போறதுன்றது நாட் ஃபேர் தான். பட் வேற என்ன பண்றது, அங்க ஸ்டோரி லைன் இல்லாதனால இவங்க இங்க கான்சென்ட்ரேட். இந்த மேட்ச்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்லன்ற மாதிரி தான் அட்டாக்லாம் நடந்தது. ரக்கல் பிளிஸை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சார்லட் கூட எதிர்த்து நிறைய அட்டாக் பண்ணாங்க. பட் அலெக்சா பிளிஸ் நிறைய அடி வாங்கினாங்க தான். ஒரு கட்டத்துல தெரியாம தன்னோட பார்ட்னரே அட்டாக் பண்ணாங்க அலெக்சா பிளிஸ். பட் அதெல்லாம் சார்லட் பெருசா எடுத்துக்கல. டாக் டீம் மேட்ச்ல இது நடக்கிறது சாதாரணம் தான். அப்படி இருந்தும் இந்த மேட்சை வின் பண்ணாங்க பிளிஸ் அண்ட் சார்லட். தொடர்ந்து ஒரு கன்க்ளூஷன் தர விதமா காரியன் கிராஸ்க்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்ச் நடக்குது 1-on-1. ஆல்ரெடி மணி இன் தி பேங்க்லயே சாமி ஜெயின் பாத்தீங்கன்னா காரியன் கிராஸை பீட் பண்ணிருப்பாரு. பட் அதை ஏத்துக்க முடியாத காரியன் நடுவுல ரால வந்து அடிச்சிருப்பாரு. பைப்பை வச்சு அட்டாக் பண்ணனாலே சாமி ஜெயினோட வயிறு பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருந்திருக்கும். சோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு இப்ப சம்மர் ஸ்லாம்ல மேட்சுக்கு வந்திருக்காரு. இந்த மேட்சும் ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் இருந்தது. காரியன் கிராஸை பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் ரிங்குல வச்சு பொலன்னு பொளக்குறாரு. அதே பைப்பை வச்சு காரியன் கிராஸ் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் சாமி ஜெயின் அதை எடுத்துக்கல. பிகாஸ் இப்ப WWE யோட ஃபேஸ் பிளேயரா இருக்கிற சாமி ஜெயின் பாத்தீங்கன்னா நேர்மையா விளையாண்டு காரியன் கிராஸை வின் பண்ணி இந்த மேட்ச்க்கு அப்புறம் சம்மர் ஸ்லாம்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு மேட்ச் தான் ராண்டி ஆர்டன் ஜெல்லி ரால் வெர்சஸ் ட்ரூ மெக்கெண்டர் அண்ட் லோகன். ஜெல்லி ரால் ஒரு செலிபிரிட்டின்றனாலேயே WWE ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சா தான் இருந்தது. ஜெல்லி ரால் ஒரு ப்ராப்பர் ரெஸ்லர் இல்லன்றதுனால அவர்னால முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை காப்பாத்தினாரு. ஒரு கட்டத்துல லோகன் பாலும் ட்ரூ மெக்கெண்டரும் சேர்ந்து ஜெல்லி ரால போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. என்னதான் ராண்டி ஆர்டன் கூட இருந்தாலுமே ஜெல்லி ரால் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா லைட்டா சுமாரா தான் போச்சு. அதுலயும் லோகன் பால் ரிங்ல இருந்து ஜெல்லி ரால் மேல கீழே குதிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இன்ஜுரி ஆகிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கே போயிட்டாரு ஜெல்லி ரால். அதை தொடர்ந்து ராண்டி ஆர்டன் தான் தனியா போராடி லோகன் பாலையும் ட்ரூ மெக்கெண்டரையும் எதிர்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெல்லி ரால் மறுபடியும் மேட்ச் கண்டினியூ பண்ற சொல்லிட்டு உள்ள வந்தாலுமே ட்ரூ மெக்கெண்டர் கிட்ட கிளைமோர் வாங்கிட்டு பின்னாகிறாரு. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லனாலும் ஜெல்லி ராலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நிறைய WWE ஃபேன்ஸ் ஜெல்லி ரால் சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. நான் ஃபீல் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா மெயின் ஈவென்ட்ல ராண்டி ஆர்டன் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ ஒரு நல்ல ஈவென்ட்ல ஜெயிச்சு அவர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஜே யூசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பிரான்ஸ் பிரதர்ஸ்க்கு நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போச்சு. ஆரம்ப முதல்ல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த ரோமன் அண்ட் ஜே யூசோ சூப்பராவே சண்டை போட்டாங்க. அதுக்கு ஈக்குவலா பிரான் பிரேக்கரும் பிரான்சனும் பாத்தீங்கன்னா செம்ம அட்டாக் கொடுத்தாங்க. ரோமன் ரெயின்ஸை விட ஜே யூசோ தான் பாத்தீங்கன்னா இவங்க பொலன்னு பொளந்தாங்க. ஜே யூசோ ரோமனுக்கு டேக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரோமனோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆச்சு. பிரான்சனையும் பந்தாடினாரு. கட்டத்துல ஒன் சைடா தான் இந்த மேட்ச் போயிட்டு இருந்தது. பிகாஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமா பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போட்டுறாரு. பட் அந்த மொமெண்ட்ல ஜே யூசோ பிரான் பிரேக்கருக்கு ஒரு சூப்பர் கிக் விட்டு பிரான்சனை பாத்தீங்கன்னா ஸ்பியர் அண்ட் ஹை ஃபிளாஷ் போட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் வின் பண்ணாரு. ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாருன்னு எல்லா ஆடியன்ஸும் நினைச்சிட்டு இருந்தப்ப ஜே யூசோ இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தது ரொம்பவே எதிர்பாராத விதமா சர்ப்ரைஸா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மேட்ச் நடந்த கீ மூமெண்ட்ஸ்ல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸோட டார்கெட் நெக்ஸ்ட் யாரா இருக்குன்றது நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அகைன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் CM Punk vs Gunther. ஃபர்ஸ்ட் எவர் WWE ஹிஸ்டரியில இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அதுவும் கந்தர் மாதிரி ஒரு பிரைம் டைம் பிளேயர் கூட சண்டை போடுறது பாத்தீங்கன்னா CM Punkக்கு ஒரு சவாலான விஷயம் தான். ஆனா CM Punkக்கும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் நிறைய கன்வெர்ட் யூஸ் பண்ணுவார். ரொம்ப நேரம் போன இந்த மேட்ச்ல CM Punk கந்தரை எளிமையாவே பீட் பண்ணிடுறாரு. சோ WWE-க்கு ரிட்டர்ன் ஆகி சில வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரையல இப்பதான் பாத்தீங்கன்னா CM Punk வின் பண்றாரு. இது அவருக்கு ஒரு பெரிய மூமெண்ட். ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா இவர் சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றின உடனே ரிட்டர்ன் ஆகுறாரு செத்ரோல. அதுல
இதுலயும் மணி இன் த பேங்க் வச்சிருக்க அவரு இதுதான் கரெக்டான டைம்னு கேஷ் இன் பண்ணி பாத்தீங்கன்னா சிஎம் பங்க பீட் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப்பையும் கைப்பற்றுறாரு. கடைசியா 2015 ரோமன் ரெயின்ஸ் பிராக் லான்சருக்கு நடுவுல நடந்த மேட்ச்ல கேஷ் இன் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. இப்போ அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிஎம் பங்க கேஷ் இன் பண்ணிட்டு வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாரு. வந்து 5 நிமிஷத்துல டைட்டிலையும் கைப்பற்றிட்டு பாத்தீங்கன்னா கெத்தா நின்னுட்டு இருக்காரு செத் ராலின்ஸ். சோ ஒரு ஹீல் டைம் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா கர்மா இஸ் பூமராங்ன்ற மாதிரி ட்ரூ மெக்கண்டர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செத் ராலின்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருப்பாரு. அந்த மூமெண்ட்டை கெடுக்கிற விதமா சிஎம் பங்க் டேமின் பிரிஸ்ட வின் பண்ண வச்சிருப்பாரு. சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு.